ஆல் வெல்கம் டு மைண்ட் ஃபார்மேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்செட் MBA 2024 சிலபஸ் செக்ஷன் வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 3 செக்ஷனுக்கான வீடியோஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி டான்செட் MBAயில் இருக்கக்கூடிய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். டான்செட் MBA பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷனுக்குமே 20 கொஸ்டின்ஸ் ஃபார் 20 மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ், 100 கொஸ்டின்ஸ். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா டோட்டலி 2 hours. இந்த 2 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா காம்போசிட் டைமிங், செக்ஷனல் டைமிங் கிடையாது. அதே மாதிரியே செக்ஷனல் கட் ஆஃபும் கிடையாது. ஓவரால் மார்க்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓவரால் மார்க்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரா ஸ்கோர், பர்சன்டைல் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரா ஸ்கோர் அப்படின்றது நீங்கள் 100 அவுட் ஆஃப் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டோ அந்த மார்க். அண்ட் தென் பர்சன்டைல் ஸ்கோர் வந்துட்டு எத்தனை பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் கொஸ்டின் லெவல்ஸை பொறுத்து பர்சன்டைல் ஸ்கோர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் இந்த 100 மார்க்ஸ்க்கு ஒரு 50+ மார்க்ஸ் நீங்கள் வாங்கிட்டாலே கண்டிப்பாக 90+% நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அந்த பர்சன்டைல் ஸ்கோரை வச்சு தான் நமக்கு ஃபாலோயிங்காக கவுன்சிலிங் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு தனி வீடியோவாக நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது. 5 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ், அது நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் 4th செக்ஷனான குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷன் வந்து எப்பயுமே ஆர்டர் வைஸ் இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் இந்த ஆர்டரில் இருக்கும். இல்லைனா என்ன ஆகும்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 5th செக்ஷனாக இருக்கும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 3rd செக்ஷன், டேட்டா சஃபிஷியன்சி வந்து 4th இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ எந்த ஆர்டரில் இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் நமக்கு செக்ஷனல் டைமிங் இங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ இன்கேஸ் யாரெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் ஃபெமிலியராக இருக்கீங்களோ அவங்களாம் இங்கிலீஷ் செக்ஷனில் ஃபஸ்ட் அட்டன் பண்ணலாம். யாரெல்லாம் நம்பர்ஸில், அதாவது நியூமெரிக்கல் எபிலிட்டி, மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவங்களாம் ஆப்டிடியூட் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாப்பிக்கில் இருக்கும், லைக் எந்தெந்த டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் எந்த டாபிக்ஸில் இருக்க கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணால் ஈஸியாக டைம் சேவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டாபிக்ஸ் எல்லாமே பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் லாஸ், ஏஜஸ், நம்பர் சிஸ்டம், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ப்ராபபிலிட்டி, அல்ஜிப்ரா. ஸோ இது எல்லா டாபிக்ஸுமே கண்டிப்பாக இருக்கும். எல்லா டாபிக்ஸ்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். பட் டோட்டலி 20 கொஸ்டின்றப்ப எங்கே வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 to 7 டாபிக்ஸில் தான். ஓகேவா? டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்க்கெலாம் ஒரே ஃபார்முலா தான், பட் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ஃபார்முலாஸ் தான், சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே அந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கும். அதில் வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறது எங்கன்னா லாஸ்ட் மினிட் டிப்ஸில். நீங்கள் லாஸ்ட் டே உட்காந்து அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், நீங்கள் ஃபுல்லாக எக்ஸாமுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்க்கு இந்த இயரும் சரி லாஸ்ட் இயர் 2022 3 வருஷத்துக்குமே குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்க்கு இருக்க அந்த 20 கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணி வீடியோவாக போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அதில் இருக்க டாபிக்ஸ்க்கான அந்த கொஸ்டின்ஸ்க்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நாங்கள் அங்கே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன், நாங்கள் போட்டிருப்பேன். ஸோ அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட வந்து இன்ஸ்டாலையும் கேட்கலாம், டெலகிராம்லேயும் கேட்கலாம். ஸோ குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் எங்கே இருக்குன்னா இதில் தான் இருக்குது. ஓகே, இதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸாக தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் சிலர் வந்து இல்லை எனக்கு ஆப்டிடியூட் அதாவது மேக்ஸே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், நான் ஆப்டிடியூடே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணவங்க எல்லாமே கேட்குறது ஆப்டிடியூடோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு அதிகமாக கேட்பீங்க. இல்லைனா ஆப்டிடியூட் சுத்தமாக வராது, நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ சுத்தமாக வராது அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் டாபிக்ஸான இந்த ஃபஸ்ட்டு ஒரு 8 to 9 டாபிக்ஸ் மட்டும் பாருங்கள். லாஸ்ட் டாபிக்ஸ்லலாம் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்தாலுமே ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய டாபிக் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதையும் தாண்டி இன்னும் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் இப்போ லாஸ்ட் மினிட் ஆகிட்டனால இன்னும் ஒரு 10 days தான் எக்ஸாமுக்கு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து டாபிக் வைஸ் போகிறத விட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுங்கள், அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ நீங்கள் அதை மட்டுமே ரெஃபர் பண்ணுங்கள் போதும்.
அண்ட் தென் இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டாப்பிக்கை லெஃப்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களோ, இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா, புதுசாக இதுக்கப்புறம் எந்த டாப்பிக்குமே நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். பிகாஸ் நெகட்டிவ் மார்க் இதில் இருக்குது. நீங்கள் புதுசாக படித்து அதை புரிஞ்சு மறுபடியும் எக்ஸாமில் எழுதுறதுக்கு எல்லாமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு ஈஸியாக இருக்காது. போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் டாப்பிக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ராபபிலிட்டி, அல்ஜிப்ரா எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு இதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் லேர்ன் பண்ணி எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் இந்த ஆப்டிடியூட் டாபிக்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரீசனிங் டாபிக்ஸுமே கவர் ஆகுது. ரீசனிங்கில் என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சீரீஸ், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஏனா 1, பீனா 2, C3 இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு சீரீஸ் இருக்கும். A to Z வரைக்கும் 1 to 26 நம்பர். ஸோ இதில் நீங்கள் எங்கே ட்ரிக் யூஸ் பண்ணணுன்னா, உங்களுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுக்குறப்போ இனிஷியலாகவே நீங்கள் அந்த ரஃப் ஷீட் கொஸ்டின் பேப்பர் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, A to Z வரைக்கும் அந்த நம்பர் சீரீஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஆல்ஃபா நம்பர் சீரீஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இந்த ஆப்டிடியூட் டாப்பிக்கில் ரீசனிங்கில் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு இந்த நம்பர்ஸ் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? வேறு என்ன மாதிரி டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 20 கொஸ்டினில் மேக்ஸிமம் 15+ கொஸ்டின் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, ஈஸியாகவே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது இந்த 20 மார்க்ஸ்க்காக மட்டும் நீங்கள் இதை படிக்கல. இதை விட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நெக்ஸ்ட் செக்ஷன் டேட்டா சஃபிஷியன்சின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் எல்லாமே இதோட கான்செப்ட்ஸ் தான் நீங்கள் அங்கேயும் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கிளியராக இருந்தீங்கன்னா 2 செக்ஷனில் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் எந்த கொஸ்டின்ஸுமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்ல கிடையாது. ஜஸ்ட் என்ன டாபிக்ஸ் இருக்குது, எந்த மாதிரி டாபிக்ஸ் ஃபஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் லாஸ்ட் டேயில் வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம், ரிவிஷன் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ.